ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க எங்களுடைய முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு செடியை பார்க்க போறோங்க. அன்றாட நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திட்டு வராங்க. யார் நம்மளை அள வச்சாலும் அள வைக்காட்டலும் இந்த பொருளை யூஸ் பண்ணும்போது நிச்சயமா நம்ம அழுதுருவாங்க. இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சின்ன வெங்காய செடி தாங்க. என் கையில இருக்கிறதாங்க சின்ன வெங்காய செடி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சும்மா வீட்டுல நம்ம பயன்படுத்திட்டு நம்ம வேண்டாங்கிற வெங்காயத்தை தூக்கி போட்டாலே இந்த செடி முளைச்சிருங்க. நம்ம நல்லாவே தெரியும். அதே மாதிரி அதோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சின்ன வெங்காயம் அம்மா செய்யாத நன்மை கூட சின்ன வெங்காயம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல மருத்துவ குணங்கள் உண்டு. சின்ன வெங்காயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாதப்போ என்ன சளி காய்ச்சல் இருமல் என்னவா இருந்தாலுமே ஒரு 4 சின்ன வெங்காயத்தை உரிச்சு அதை சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி குடிச்சோம்னா நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஏன்னா இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அலிசின்ற ஒரு பொருள் இருக்கு, அது விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுல நல்ல ஒரு பங்கு வகிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இன்னும் வேற எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா சளி காய்ச்சல் இருமல் தொண்டை வலி தொண்டை கெட்டிக்கிச்சுன்னு சொல்றது இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எந்த ஃபார்ம்லனாலும் எடுக்கலாம். நம்ம குழம்புல போட்டு எடுக்கலாம், ரசத்துல தட்டி போட்டு எடுக்கலாம், நம்ம நெய்யில வதக்கி கூட சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே ராவா கூட சாப்பிடலாம். இது வரைக்கும் நான் சொன்ன எதுவுமே ராவா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனா இந்த சின்ன வெங்காயத்தை தாராளமா நீங்க ராவா சாப்பிடலாம். ஆனா அல்சர் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா சாப்பிடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோர்ல கூட ஊற வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே நம்மளுக்கு ஜாஸ்தியான நன்மைகள் தரக்கூடிய ஒரு செடியா இருக்குதுங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நாங்க ஹோமியோபதியில அல்லியம் பண்ற அந்த அறிவியல் பேர்லயே நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோங்க. வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னு பார்த்தோம்னா இதுல இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே ரத்தத்தின் அழுத்தத்தை குறைக்க பயன்படுது, ரத்தத்துல சுகரோட அளவை குறைக்க பயன்படுது. இதே நோயாளிகளுக்கு நல்ல ஒரு பொருளா இருக்குங்க இந்த சின்ன வெங்காயம். இன்னும் அதிகமா பார்த்தோம்னா தலையில பொடுகு தொல்லை இருக்கிறவங்க, முடி உதிருதுன்னு சொல்றவங்க, எனக்கு தலை அரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றவங்க இந்த சின்ன வெங்காயத்தோட சாறை எடுத்து வீக்லி ஒன்ஸ் தலையில அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. சரும நோய்களுக்கும் நல்ல ஒரு நிவாரணியா இருக்குதுங்க. இதோட சாறை அப்ளை பண்ணும்போது அந்த இச்சிங் அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கொழுப்பு சத்து இருக்கிறவங்க இந்த சின்ன வெங்காயத்தை தாராளமா சாப்பிடலாங்க. அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இதே மாதிரி சின்ன வெங்காயத்தை நன்மைகளை ஏராளங்க சொல்லிக்கிட்டே போகலாம். ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா கொடுத்துருங்க. இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ நன்மைகள் நமக்கு செய்யுது. இதே மாதிரி ஆனா இந்த சின்ன வெங்காயத்துல இவ்வளவு நன்மைகள் இருக்குமா நமக்கு தெரியாது. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே இந்த சின்ன வெங்காயத்தை நீங்க சாப்பாடுல எடுக்காம இருக்க மாட்டீங்க. தாராளமா உங்களோட உணவுகள் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னும் அதிகப்படியான ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க வெண்பா ஹோமியோபதி கிளினிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளா தான் இருக்குங்க. நீங்க எப்பனாலும் நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான தகவலை தரதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். நன்றி.